ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் அனுஷா. இன்றைக்கி இட்லிக்கு ஏற்ற சூப்பர் சட்னி தான் ஒன்று சொல்லித்தர போகிறேன். எங்கள் வீட்டில் இட்லினா பருப்பு சட்னி தான் கேட்பாங்க. அந்த சட்னி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு சின்ன பல்லாரியும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்குற அந்த டைம்லேயே உப்பு கூட போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டிருந்தேன், ஆனால் அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இந்த டைம்லேயே உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் செவக்காய் வதங்கணும். வதங்கினதும் அதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ சட்னி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாமல். புளி ஒரு கோழி குண்டு சைஸில் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு இது கொதிக்கணும். கொதித்ததும் பருப்பு பொடி போடணும். அந்த பருப்பு பொடி எப்படி செஞ்சுருக்கேன்னா, ரேஷன் கடை பருப்பு இல்லையா, அது ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், காயம் ஒரு சின்ன துண்டு போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படி கொதிக்கும் போது இப்படி தூவி விட்டுட்டு இறக்க வேண்டியதான். கொஞ்சம் அதுக்கப்புறமும் கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததும் இறக்க வேண்டியதான். உங்களுக்கு தேவையான திக்னஸ் வந்ததை இறக்கிக்கோங்க. அதில் மல்லிக்கீரை போட்டு இறக்கிடலாம். வாசனையாக இருக்கும்.